துளி துளியாக நுண்ணிய கனிமங்கள் நிறைய இருக்கக்கூடிய பொருள் வந்து கீரை. ஸோ ஒரு நோய் எதிர்ப்பாற்றல் நல்லா இருக்கணும், உடல் வந்து பல வரக்கூடிய நோய்களை எதிர்க்கக்கூடிய ஆற்றலை இயல்புலேயே கொடுக்கணும்னா அது கீரையால் தான் முடியும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வயசில் பெரியவர் ஒரு டாக்டரு இவ்வளோ சொல்கிறல யாருன்னா ஒரு ஆள் கீரை செஞ்சு சாப்பிட்றாங்களா? இன்றைக்கி நம்ம செஞ்சு சாப்பிட்றோம் அந்த கீரையை. சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறோம், கீரை என்ன கீரை இருக்குதோ அந்த கீரை வாங்கின்னு வரோம், செய்கிறோம். எடுத்தோன்னா நம்ம கண்ணுக்கு பாலக்கீரை தான். அதெல்லாம் பாலக்கீரை 2 கட்டு எடுத்துக்குவோம். அப்புறம் புளிச்சக்கீரை இருந்துச்சு, ஏதோ சிவப்பு கலரில் ஏதோ ஒரு கீரை, அதெல்லாம் என்னன்னு தெரில. இது பருப்பு கீரை. அப்புறம் கொல்லிக்காட்டு கீரை என்னவாங்க, இதெல்லாம் என்ன கீரைன்னே தெரில. அப்புறம் வெங்காயம், புதினா, கொத்தமல்லிலாம் இருந்துச்சு. அதெல்லாம் வேணாம் அப்படின்ட்டு முருங்கீரை பார்த்தா 350 பீஸ் போட்டுருந்துச்சு. அது ரவோண்டு தான் இருந்துச்சு. இது எந்த மொழிக்கு பார்த்தா இந்த முருங்கீரை. அதெல்லாம் முருங்கீரையை வச்சுட்டு பாலக்கீரையை எடுத்துன்னு வந்தாச்சு. வேறு எதனா வாங்கலான்னு இந்த பக்கம் திரும்பி பார்த்தா அத்தி பழம் தான் வச்சுருந்தாங்க. இந்த பக்கம் பெரிய பாக்ஸு, இந்த பக்கம் சின்ன அத்தி பழம். ஒன்று எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். இதான் பாலக்கீரை. இது இந்த தண்டு க்ளீன் பண்ணிட்டு கீரையை மட்டும் எடுத்துக்கலாம். வெறும் கீரையை மட்டும் எடுத்துகிட்டு இது நல்லா அலசணும். ஏன்னா அதில் பூச்சி எல்லாம் இருக்கும். நல்லா அலசிட்டு எடுத்துக்கும். பருப்பு கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன், தோரம் பருப்பு. அடுப்பு ஃபிட் பண்ணிட்டு அதில் பாத்திரம் வச்சு பருப்பு, ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், 10 பல்லு பூண்டு, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் பச்சை மிளகா, இதெல்லாம் போட்டு வச்சாச்சு. இதுக்கப்புறம் பாலக்கீரை நல்லா அலசிட்டு, அது இலை கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதெல்லாம் அது கொஞ்சம் கட் பண்ணி அது உள்ளே வச்சு மூடிட்டு இருக்கிற வேலையை அதுக்குள்ளே நம்ம செஞ்சிடலாம். பருப்பு ஒரு பக்கம் வேகட்டும், ஒரு பக்கம் நம்ம இருக்கிற அந்த ரூம் க்ளீன் பண்ணுறது, முன்னாடி கார் துடைக்கிறது, அந்த வேலைலாம் டக்குன்னு முடிச்சுட்டு வந்துடலாம். டெய்லியும் இந்த புறா பண்ணுற சேட்டியால் இந்த வராண்டா க்ளீன் பண்ணுறதே ஒரு வேலையாக இருக்குது. என்ன பண்ணுறது? கீரை நல்லா வெந்துடுச்சு. இதை கடைஞ்சி தண்ணி ஊற்றி தாளிச்சா கீரை ரெடி. கீரை கடைஞ்சிக்குவோம். அந்த மத்து இல்லை, அதெல்லாம் ஸ்பூன்லேயே அப்படியே கடாயிறேன். வானல் வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் கடலப்பருப்பு, கொஞ்சம் வெங்காயம், இதெல்லாம் போட்டு நல்லா வதக்குறேன். ஏன்னா ஏன் காஞ்ச மிளகா போடலைன்னா, கடுகு போட்டு ஏன் காஞ்ச மிளகா போடலாம், இது ஒரு சின்ன ரூம்பு நெடி வந்துச்சுன்னா கொஞ்சம் ரூம்பெல்லாம் நெடி ஏறும், மேலே நெடி போகும்ன்ட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு இறக்கும் போது கொஞ்சம் அந்த ஹீட்லேயே காஞ்ச மிளகா போட்டு வதக்கினா நெடி அதிகம் வராது. அதால் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு வெங்காயம் மட்டும் வதக்குறேன். இறக்கும் போது நம்ம காஞ்ச மிளகா போட்டு இறக்கி அதுக்கப்புறம் தாளிச்சிக்குவோம் குழம்ப. ஏன்னா அதான் நம்மளுக்கு சேஃப்டி. இங்கே இருக்கிற இடத்துல கொஞ்சம் அனுசரித்து தான் இருக்கணும். அதனால் இப்போ காஞ்ச மிளகா, ஏன்னா இறக்க போகிறோம், வெங்காயம் நல்லா வெந்துடுச்சு. இந்த டைமில் கொஞ்சம் காஞ்ச மிளகா போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு நெடியேறாமல் பார்த்துக்கணும். ஏன்னா திட்டுவாங்க, எதனா வாசனை வருது, எதனா சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்கன்ட்டு இது பண்ணிட்டேன். மிளகா நல்லா கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ கீழே இறக்கி வச்சுட்டு குழம்பு ஊற்றினா ரெடி. கீழே இறக்கி வச்சாச்சு. இப்போ ரெடியான பருப்பு கீரையை அதில் ஊற்றிட்டா வேலை முடிஞ்சிடுது. நல்லா அருமையான பாலக்கீரை பருப்பு சாம்பார் ரெடி. செஞ்சு சாப்பிட வேண்டியது தான். மிளகா நெடியும் வரல, எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக குழம்பு செஞ்சாச்சு. இப்போ அதை அந்த பெரிய பாத்திரத்தில் ஊற்றி வச்சுட்டு மதியம் சாப்பாடு கொடுத்தாங்கன்னா சாப்பிட்டுக்க வேண்டியது தான். நீங்கள் தாராளமாக செஞ்சு சாப்பிடுங்க. எங்கள் வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் ஊரில் இருக்கிறவங்களும் கீரை கிடைக்கும். ஏன்னா கீரைலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. கீரை நல்லதுன்னு நான் சொல்லலை, டாக்டர் சொல்லியிருக்காரு. சரி, எனக்கு 2 நாளாக சாப்பாடு சரியாக இல்லை, அதால் சரி கீரை பருப்பு சாம்பார் வச்சேன். நல்லா அருமையாக செஞ்சாச்சு பாலக்கீரை பருப்பு சாம்பார். அதுக்குள்ளே மேடம் ஃபோன் பண்ணி கார் ஸ்டார்ட் பண்ண அப்படின்ட்டாங்க. ஸ்கூலுக்கு வந்திருக்கிறேன், போய் தான் சாப்பிட்ணும். போயினோட எத்தனை மணிக்கு சாப்பாடு தருவாங்கன்னு தெரில. மணி இப்போ 11:45 ஆகுது. சாப்பிட எப்படி இருந்தாலும் மணி 3:30 ஆகிடும். இன்னும் காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடவே இல்லை. பார்க்கலாம், பொறுத்திருந்து. அருமையாக இருக்குது குழம்பு. எல்லாம் செஞ்சு சாப்பிடுங்க கீரை குழம்பு. இதில் மொண்டு ஊற்றுறதுக்குள்ளே பொய்து விஞ்சிரும் போல் தெரியுது.
இப்படி வச்சுட்டு நல்லா பிசைஞ்சாச்சு. அருமையாக இருக்குது. அதுவும் குறிப்பாக அந்த ஜீரகத்தோட வாசனை அல்டிமேட். எத்தனை வருஷம் ஆச்சு இதுமாரி செஞ்சு சாப்பிட்டு. கீரை குழம்பு தாயா. இப்போ தான் அந்த குடலுக்கும் கொஞ்சம் சந்தோஷம் இருக்குது. ஏன்னா இவன் கொடுக்குற சாப்பாடு சாப்பிட்டு இப்படியே விட்டால் பேசினே தான் இருப்பேன், சரியாக சாப்பிட மாட்டேன். அதால் சாப்பிட்டு வரேன். வயிற்றுக்கு நிம்மதியாக சாப்பிட்டு மனசுக்கு நிம்மதியாக ஒரு தூக்கம் போடுறோம் பார்த்தீங்களா, அது சொர்க்கத்துக்கும் மேலே. அதுமாரி நல்லா சாப்பிட்டே இப்போ தான் கொஞ்சம் தூங்கி ஏஞ்சிச்சேன். இதுக்கப்புறம் நைட்டில் எங்கன்னா வெளியே போகிறாங்களா இல்லையான்னு தெரியல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எப்பயும் சொல்கிற மாதிரி தான் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சமையலே செய்ய தெரியாத உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பேச்சுலர்ஸ் யாருன்னா பார்த்தாலும் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.